அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். அவரோடு பேசலாம். லிபிகா, இப்போ 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. பிற மாவட்டங்களில் மழை நிலவரம் எப்படி இருக்கும்? காயத்ரி, தெற்கு அந்தமான் கடல் பகுதியில தற்போது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இது நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, அதே போன்று விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வருகின்ற 17ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களிலையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 18ஆம் தேதி விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுவை ஆகிய இடங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற உள் மாவட்டங்களாக இருக்கட்டும் இல்ல மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை தமிழகத்திற்கு மழைக்கான மிதமான மழைக்கு மட்டுமே எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற 16ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தினம் உருவாகினதற்கு பின்னர் அது நகரக்கூடிய திசையை பொறுத்து மற்ற மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருப்பது குறித்து அறிவிக்கப்படும். காயத்ரி, நன்றி லிபிகா. 5 மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை மையம் ஏற்கனவே நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் அது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.